தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் வரலாறு காணாத அளவாக வாக்குப்பதிவு 85% தாண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இளைஞர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமாக வந்து தங்களது ஜனநாயக கடமையாற்றினர். அதிகபட்சமாக 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 78.29% வாக்குகள் பதிவாகியிருந்தது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் வரலாறு காணாத வகையில் 85.13% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 8% வாக்குகளை பதிவாகியிருந்த சூழலில் இம்முறை 17% வரை வாக்குகள் பதிவானது. ஒட்டுமொத்தமாக 5,73,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 4,88,00,000 பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலுடன் ஒப்பிடும்பொழுது சுமார் 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 91.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் 90% வாக்குகளும், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 89% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75.46% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் சுமார் 76% வாக்குகளும், நெல்லையில் 77% வாக்குகளும், நீலகிரியில் 78% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் அதிகபட்சமாக 89.20% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் அதிக வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சமாக மயிலாப்பூர் தொகுதியில் 74.47% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதற்கடுத்தபடியாக சைதாப்பேட்டை, திருவிக நகர், ராயபுரம், துரைமுகம் ஆகிய தொகுதிகளில் குறைவான வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 700 வாக்குச்சாவடி மையங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் வாக்கு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டன. பின்னர் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் 1596 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு முடிந்து பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதேபோல கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. பின்னர் இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்போடு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் மே 4ஆம் தேதி வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருகம்பாளையம் வாக்குச்சாவடி மையத்தில் 2 கால்களும் செயலிழந்த கந்தசாமி என்ற முதியவர் ஸ்ட்ரெச்சரில் வந்து வாக்களித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஜனநாயக கடமையாற்றினர். கரூரில் 99 வயது மூதாட்டி ஆண்டாள் ஜனநாயக கடமையாற்றினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மூத்த குடிமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏராளமான புதுமண தம்பதிகள் மணக்கோலத்தில் வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் புதுமண தம்பதி திலீப்குமார், ஸ்நேகப்பிரியா ஆர்வத்துடன் வாக்களித்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடகிருஷ்ணன், அபிராமி தம்பதியும் மணக்கோலத்தில் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் சங்கரராஜ், பிரியதர்ஷினி, திருவண்ணாமலை வேங்கிக்கால் அரவிந்தன், ஆர்த்தி தம்பதியும் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். ஆக்சுவலி எங்களுடைய முகூர்த்த டைம் வந்து மார்னிங் 7:30 to 9 இருந்தது. அப்புறமா நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு 23 அன்றைக்கி தான் வந்து எலெக்ஷன் டேட் சொன்னதால் அதுக்காக கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணோம். மார்னிங் இட் செல்ஃப் 4:30 to 6 வந்து முகூர்த்த டேட் சேஞ்ச் பண்ணி ஸோ தட் எங்களுடைய ரிலேஷன்ஸு
வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் போய் ஓட் பண்ணுறதுக்காக முன்னாடியே மேரேஜை முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஓட் பண்ணணுன்றதுக்காகவே நாங்கள் டைமிங்கை முன்னாடியே பண்ணிவிட்டு நான் ஓட் பண்ண வந்திருக்கேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சுபாஷ் கனிமொழி தம்பதியும், சென்னை மேடவாக்கத்தில் சுரேஷ் சரண்யா தம்பதியும் திருமணமான உடனே ஜோடியாக வந்து வாக்களித்தனர். காஞ்சிபுரத்தில் ரவி ராகுல் சிவரஞ்சனி, சேலம் வலசையூரில் அஜித் ஜெயக்குமாரி தம்பதியும் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை தேனாம்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினருடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். தேனாம்பேட்டை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி துர்கா, மகன் உதயநிதி, மருமகள் மற்றும் பேரன் இன்பநிதி உள்ளிட்டோருடன் சென்று வாக்களித்தார். அதேபோல சேலம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி மகனுடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். அதேபோல சென்னை நீலாங்கரையில் தனது மனைவியுடன் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்களித்தார். வெளிநாடுகளில் வாழ்கிற நம்ம பிள்ளைகள், நம்ம சொந்தங்களுக்கு சிலர் ஆர்வமாக வர்றாங்க, சிலர் வர முடியாமல் போயிடுது. அவங்களுக்கு பயணம் உள்நுழைவு அனுமதி கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி இதில் நமக்கு எப்படி அஞ்சல் வாக்கு செலுத்த வைக்கிறாங்களோ நம்ம காவலர்களுக்கு, இங்கே தேர்தல் அதிகாரிகளுக்கு, அது மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய இது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரையில் தாவேகா தலைவர் விஜய் வாக்களித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். நெல்லை மாவட்டம் லெப்பை குடியிருப்பு பகுதியில் சபாநாயகர் அப்பாவு வாக்களித்தார். காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன், சென்னை ஓட்டேரியில் அமைச்சர் சேகர்பாபு, சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஜனநாயக கடமையாற்றினர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட மணிமங்கலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். பாளையங்கோட்டையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை விருகம்பாக்கத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். தியாகராய நகரில் பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்துடன் வந்து வாக்கு செலுத்தினார். அரியலூரில் உள்ள தனது கிராமத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் வாக்களித்தார். தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மகன் துரை வைகோவுடன் சென்று வாக்கு செலுத்தினார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அடையாறிலும், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆழ்வார்பேட்டையிலும் ஜனநாயக கடமையாற்றினர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த முறை தனது சொந்த ஊரான கரூரில் வாக்களிக்கவில்லை. தற்பொழுது அவர் கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடுவதால் தொகுதி மாறி பணியாற்றும் சூழலில் கரூருக்கு வாக்களிக்க வர முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதேபோல சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் திலகபாமா தனது வாக்கினை செலுத்தவில்லை. சிவகாசி மாநகராட்சி ஏவிடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அவருக்கு வாக்கு உள்ள நிலையில் தேர்தல் பணிகளால் அவர் வாக்களிக்க தவறியதாக தெரிகிறது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தொகுதிக்குட்பட்ட பெரும்பத்து கிராமத்தில் தேர்தலை புறக்கணித்து மக்கள் வாக்களிக்க வரவில்லை. மொத்தம் 969 வாக்காளர்கள் உள்ள நிலையில் வெடி கிராமங்களைச் சேர்ந்த 5 பேர் மட்டுமே அங்கு வந்து தங்களது வாக்கினை செலுத்தினர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி சும்மா இருந்த அப்பாவி ஜனங்களை ரோட்டில் இருந்தவங்கள வெட்டிட்டாங்க. நாங்கள் அதுக்கு 7 நாளாக போராட்டம் பண்ணோம். இது இனிமேல் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி இனிமேல் ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுங்கிறதுனால நாங்கள் ஊர் எல்லாருமே ஒற்றுமையாக தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம். மாவட்டத்திலேயே மிக குறைந்த வாக்குப்பதிவான அந்த கிராமத்தில் கிராம மக்களின் போராட்டத்தால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருப்பதாக கூறுவது தவறு என்றும் கூறினார். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு போலாச்சோ அதே நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தான் போல் ஆயிருக்கு. ஆக அதில் 40க்கு நாங்கள் 40 ஜெயித்தோம். இப்பொழுதும் 234 தொகுதியில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்கிறது சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது. கணக்கு சரியா வருது. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கதா போன வாட்டி எவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு பார்க்கணும். திமுகவின் வாக்குகளை தாவேக பிரிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பொட்டி உடிச்சா தானே தெரியும். வி ஆர் கம்ஃபர்டபுள். நாங்கள் 24 எங்களுக்கு விழுந்த ஓட்டில்
அப்படியே வாங்கினோன்ற பெருமையோடு இருக்கிறோம். யார் யார் எவ்வளோ பிரிக்கிறாங்கன்றதை புட்டி ஒரு அமைதியான வாக்குப்பதிவு முடிஞ்சு இதுவரையெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி தேர்தல் நடந்ததே கிடையாது. நானும் 67 ஓட்டு போடுறேன். இது மாதிரி அமைதியான ஒரு சிறு சலசலப்பு கூட எங்கேயும் ஏற்படல. 1967, 1971, 1989, 2006, 2001 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் என்ன மாதிரியான மனநிலை இருந்ததோ அதே மனநிலைதான் இன்றும் இருப்பதாகவும் RS பாரதி தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதிக்கு உட்பட்ட வசனங்குப்பத்தில் சுயேட்சை வேட்பாளரின் வாக்குச்சாவடி முகவர் செந்தில்குமார் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாக்காளர்களை அடைத்து வருவது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட மோதலில் செந்தில்குமார் சரமாரியாக வெட்டப்பட்டார். படுகாயமடைந்தவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தாயில்பட்டி பள்ளியில் திமுகவினர் பாஜகவினரிடையே மோதல் வெடித்தது. அங்கு வாக்குப்பதிவின் போது திமுகவினர் கும்பலாக உள்ளே நுழைந்ததால் அதிமுக மற்றும் பாஜக முகவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை வெளியேற்றிய போதும் வளாகத்திற்கு வெளியே இருதரப்பினர் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஆய்க்குடி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு முடிந்த பின் கூடுதலாக ஒரு வாக்குப்பதிவானதாக கூறி திமுக அதிமுக இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. 632 வாக்குகள் பதிவான நிலையில் முகவர் ஒருவர் வாக்களித்ததால் எண்ணிக்கை 633 உயர்ந்தது. தேர்தல் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி படிவம் 17 உள்ள வாக்குகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை அடுத்து இரு தரப்பினரும் கரைந்து சென்றனர். விஜயுடன் கூட்டணி பற்றி நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் நேர்காணல், மேற்குவங்க வாக்குப்பதிவு நிலவரம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். தாவேகாவுடன் எப்பொழுதும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு நிதின் நபின் பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்பொழுது தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். क्या आने वाले समय में विजय के साथ मिलकर सरकार बनने की कोई संभावना है? कोई पोस्ट पोल अलायंस की बात हो सकती है? हमारी ऑलरेडी अपनी अलायंस वर्किंग है और सभी अलायंस पार्टनर हम लोग मिलकर चुनाव लड़ रहे हैं. हम आज पोस्ट पोल के लिए कहीं कोई संभावना मुझे नहीं दिख रही है. मुझे लग रहा है कि हम एनडीए एज ए फ्रंट सरकार बनाएंगे. तो विजय के साथ हाथ मिलाने का कोई आवश्यकता नहीं पड़ेगी और सरकार बनेगी. हम तो आश्वस्त हैं. தேர்தல் களத்தில் விஜய் புதியவர் என குறிப்பிட்ட நிதின் நபின் இந்த தேர்தலில் எந்த ஒரு புதியவராலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்றார். மேலும் இந்த தேர்தல் திமுகவின் ஊழல், அராஜகம் மற்றும் சனாதன விரோத மனப்பான்மையை அம்பலப்படுத்தும் எனவும் கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவின் பொழுது பல்வேறு இடங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி பதற்றமான சூழல் நிலவியது. குமாரகஞ்ச் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுவேந்து சர்க்காரை திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஓட விரட்டி தாக்கியதாக புகார் எழுந்தது. முர்ஷிதாபாத்தில் தேர்தலுக்கு முந்தைய நாள் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் ஆம் ஜனதா உனாயன் கட்சியினரும் கட்டைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அந்த இடமே கலவர பூமியானது. பிரபும் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த CRPF வீரர்கள் மீது உள்ளூர் மக்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் உருவானது. பெர்காம்பூர் தொகுதி காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவரை திரிணாமுல் காங்கிரசார் தாக்கியதாக புகார் எழுந்தது. புருலியா மாவட்டத்தின் புத்பூர் கிராமத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. அப்பொழுது எழுந்த தகராறில் கிராம மக்களுக்கும் மத்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. வன்முறை சம்பவங்களுக்கு நடுவே ஜார்ஜ்கிராம் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி அருகே யானை புகுந்ததால் வாக்களிக்க வந்தவர்கள் அச்சமடைந்தனர்.
மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 92% அதிகமான வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 294 சட்டசபை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சிக்கு வர முனைப்பு காட்டும் நிலையில் அக்கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற பாஜக களமிறங்கியுள்ளது. காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணிகளும் களத்தில் உள்ளன. இந்நிலையில் 16 மாவட்டங்களில் உள்ள 152 தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 92% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பாக 2011ஆம் ஆண்டில் 84.72% பதிவானதே அதிகபட்ச வாக்குப்பதிவாக இருந்தது. பெரும்பாலும் அமைதியான சூழல் நிலவிய போதிலும் முர்ஷிதாபாத், அசன்சோல் மற்றும் பீர்பூம் உள்ளிட்ட பகுதிகளில் மோதல்கள் நடைபெற்றன. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்க அரசு இரக்கமற்றதாக திகழ்வதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி திரிணாமுல் காங்கிரஸ் அரசை தூக்கி எறிய இதுவே சரியான தருணம் என தெரிவித்தார். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு முதற்கட்ட தேர்தல் நிறைவு பெற்ற நிலையில் வரும் 21ஆம் தேதி 2வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சி அமைக்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தாவும் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்ற பாஜக தலைவர்களும் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மதுராப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் உரையாற்றிய பிரதமர் மோடி திரிணாமுல் காங்கிரஸை கடுமையாக சாடினார். मेरे जो फर्स्ट टाइम वोटर थे उनको कहूंगा, बंगाल की निर्मम सरकार को उखाड़ फेंकने का यही समय है, सही समय है. 2வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் 142 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ளது. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் விலை 25 ரூபாய் முதல் 28 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என்ற தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகள் பெட்ரோல், டீசல் விலையை கடுமையாக உயர்த்தி வருகின்றன. அந்த வகையில் 5 மாநில தேர்தல்களுக்கு பிறகு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை 25 ரூபாய் முதல் 28 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கடந்த 4 ஆண்டுகளில் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தாத ஒரே நாடு இந்தியாதான் என விளக்கமளித்துள்ளது. இத்தகைய விலை உயர்வுக்கான எந்த ஒரு முன்முடிவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தீய உள்நோக்கம் கொண்டவை என தெரிவித்துள்ள பெட்ரோலிய அமைச்சகம் சர்வதேச சந்தைகளில் ஏற்படும் கடுமையான விலை உயர்வில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு அயராது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளது.